நான் என்ன இப்ப தர்காக்கு உள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். தர்காக்கு போலாம் அண்ணே. அது மரத்தை பார்க்க போறாங்க. இல்ல இல்ல அவங்க பண்றது இல்ல நீங்க மாலிகாப்பூரோட கைக்கூலியா? சார் அதனால சொன்னேன்னு பாடிருக்கீங்க. இதுல கட்டப்பட்ட அயோக்கிய என்ன இப்ப போகக்கூடாதுங்கிறானா? நான் என்ன இப்ப தர்காக்கு உள்ள போய் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அது தெரியாது இல்ல, சாருக்கு தெரியாது இல்ல. மரம் எங்க போனோம்? அந்த கொடியை நீங்க கழட்டாம வச்சிருந்தா என்ன நியாயம்? கொடிய ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. என்ன கொடி கழட்டுறது? நீங்களே பாத்துட்டு போய் நாங்க அதை கோர்ட்ல சப்மிட் பண்ணுவோம். எங்களுக்கு எவிடன்ஸ் சொல்லுங்க. இந்த நேரம் இந்த தேதி வரைக்கும் கலட்டாம இருக்கு. நாங்க நாளைக்கு எவிடன்ஸ் கொடுக்கணும். தர்காக்கு போலாம் அண்ணே. அது மரத்தை பார்க்க போறாங்க. தலைவர் சொந்த சாமி கும்பிட போறோம்னே. இல்ல இல்ல அவங்க பண்றது இல்ல நீங்க மாலிகாப்பூரோட கைக்கூலியா? மாலிகாப்பூரின் கைக்கூலி காவல்துறை. கொல்ல பாக்குறீங்க. சார் அதனால சொன்னேன்னு பாடிருக்கீங்க. சரி வாங்க. நாங்க போயிட்டு சார் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சார் டெல்லில மேல இருந்தாலும் நீங்க மேல பேசுங்க சார். இல்ல இதுல கட்டப்பட்ட அயோக்கிய என்ன இப்ப போகக்கூடாதுங்கிறானா? எனக்கு உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் இங்க ஒரு ஊழியரா. எப்படி கட்டப்பட்டீங்க? எங்க இது ஆக்கிரமிப்பு இல்லையா? அதுக்கப்புறம் சொல்லி கேஸ் போட்டு ட்ரையல் இதுல கலட்டலையில இருங்க. நீதிபதி ஸ்ரீ ஜிஆர்எஸ் கடட்ட சொல்லி உத்தரவு போட்டாரு. ஒரே கேஸ் போடுன்னு சொல்லுங்க. கேஸ் போட சொல்லி கேஸ் போட்டுருக்கா சார். கேஸ் போட்டு தானே சார் ஏன் சார் நான் கேட்குறேன், உங்க கலெக்டரும் கமிஷனரும் சட்டவிரோதமாக செயல்படுகின்ற சமூக விரோத தீய சக்திகளா இல்லையா? அதுக்கு மாத்திரம் ஆமா இல்லை சொல்லுங்க சொல்லுங்க. ஏங்க நீதிமன்றம் 2 வாட்டி திருப்பி சொல்லியிருக்கு. இந்த தீய சக்தி 2 பேரும் வந்து கமிஷனரும் கலெக்டரும் வந்து நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்தாம இன்னைக்கு எங்களை நாட்டாமையா சொல்லுங்க.